வணக்கம் தமிழ் மக்களே. 2026 பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன். இதில் சம்பளதாரர்களுக்கு ஏதேனும் வரி சலுகை இருக்கா, ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் எந்த மாற்றமும் இல்லை. ஓல்டு ரெஜிமாக இருந்தாலும் சரி, நியூ ரெஜிமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் தொடரப்போகுது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப் டு 12 lakhs வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது. 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கண்டினியூ ஆகுது. 2026-27 ஃபைனான்சியல் இயர்க்கான டேக்ஸ் ஸ்லாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 to 4 லட்சம் வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது. 4 லட்சம் to 8 லட்சம் வரைக்கும் 5% டேக்ஸு, 8 லட்சம் to 12 லட்சம் வரைக்கும் 10% டேக்ஸு, 12 லட்சம் டு 16 லட்சம் வரைக்கும் 15% டேக்ஸு, 16 லட்சம் டு 20 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸ்டு, 20 லட்சம் டு 24 லட்சம் வரைக்கும் 25% டேக்ஸு, 24 லட்சத்துக்கு மேலே 30% டேக்ஸு. இதுதான் இந்த கரண்ட் இயருக்கான டேக்ஸ் ஸ்லாப்ஸ். அப் டு 12.75 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸு ஆல்மோஸ்ட் ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 75,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் போயிடும். மீதி இருக்கிற 12 லட்சம் ரூபாய்க்கு என்ன டேக்ஸ் வந்தாலும் செக்ஷன் 87A படி 60,000 ரூபா வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும். இதனால ஆல்மோஸ்ட் இன்கம் டேக்ஸ் வில் பிகம் ஜீரோ. மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் ரிவிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசம்பர் 31 கடைசி தேதியாக இருந்துச்சு. இப்போ அதை மார்ச் 31 வரைக்கும் தள்ளி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐடிஆர் ஃபார்ம்ஸ் 2025 ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்குது. அதனால அதை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருட பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிற சலுகை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு சுற்றுலா, வெளிநாட்டு மருத்துவம் மற்றும் வெளிநாட்டு படிப்புக்கான செலவினங்களுக்கான டிசிஎஸ், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸை 2% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் ரெண்டுமே கண்டினியூ ஆகுது. 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெஜிம் தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட ஆண்டு வருமானம் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் சரியா இருக்குமா இல்லை நியூ ரெஜிம் சரியா இருக்குமா, எவ்வளவு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி மக்களே.